வணக்கம் ட்ரேடர் கோபால். தினம் ஒரு பார்வையில நிப்டி இண்டெக்ஸை பத்தி பார்த்துட்டு வரேங்க. ஸோ அந்த வகையில நீங்க பார்த்துட்டு இருக்க சார்ட் நிப்டி இண்டெக்ஸ் சார்ட்டுங்க. ஸோ இன்னைக்கு நிப்டி என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ நிப்டி தொடர்ந்து ஒரு 5 நாளா வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரே கேண்டிலுக்குள்ள இருக்காங்க. ஒரு ஹராமிங்கிற ஒரு கேண்டிலுக்குள்ள கிட்டத்தட்ட ஹராமிங்கிறது வந்து ஒரு மதர் கேண்டிலுங்க. ஸோ மதர் கேண்டிலுக்குள்ள ஒவ்வொரு பேபி கேண்டிலா ஃபார்ம் பண்ணி இன்சைடு கேண்டிலா ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இந்த பெரிய கேண்டிலுக்குள்ள 1 2 3 4 5 கேண்டிலா அவங்க இன்சைடு கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டே வராங்க சரிங்களா. ஸோ அப்போ அந்த ஹையும் ரெசிஸ்டன்ஸா இருக்காங்க, இந்த லோ வந்து சப்போர்ட்டா இருக்காங்க. ஸ்டில் வந்து அந்த ஒரு பெரிய ரெட் கேண்டிலுக்குள்ள ஸ்டில் வந்து அங்க உள்ளேயே மார்க்கெட் ஒரு 5 டேஸா ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் நடந்துட்டே இருக்கு. எந்த எந்த சேஞ்சஸுமே இல்லை சரிங்களா. ஸோ அப்போ இந்த அந்த வகையில எஸ்டர்டே க்ளோஸ் கம்பேர் பண்ணப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கி நமக்கு வந்து ஒரு எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேல தான் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு 26 பாயிண்ட் நம்ம அதிகமா க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பட் இருந்தா கூட கேண்டில் ரெட்டா இருக்கு. என்ன ரீசனுக்கு கேண்டில் ரெட்டா இருக்குன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து நமக்கு மேல ஓப்பன் ஆச்சுங்க. சரிங்களா? அப்போ நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து இப்படி இந்த மாரி ஒரு ரெட் கேண்டில் இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, மேல போயிட்டு திரும்ப கீழ வருவாங்க. அப்படிதானே? அதே மாரி தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஓப்பன் மேல குடுத்தாங்க. க்ளோஸும் அந்த ஓப்பனுக்கு கீழயே க்ளோஸ் குடுத்தனால, கேண்டில் வந்து நமக்கு வந்து ரெட் கேண்டிலா இருக்கு. சரிங்களா? ஸோ வேற ஒண்ணுமே இல்ல. அப்போ எங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து 24,078ங்கிற ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க 24,100ங்கிற ஒரு ஸ்டேக்க ஃபோக்கஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் குடுத்திருந்தாங்க. அந்த லெவல்ஸ நீங்க கேட்டா மார்க்கெட்ல வரைஞ்சிருந்தா, மார்க்கெட் எந்த மாரி கீழ வந்து நெகட்டிவ் ஓப்பன் எது, பாசிட்டிவ் ஓப்பன்ங்கிறதெல்லாம் குடுத்திருந்தோம். நெகட்டிவ் ஓப்பன் வந்து நமக்கு 402, அப்புறம் வந்து 62ங்கிறது பாசிட்டிவ் ஓப்பன் குடுத்திருந்தோம். ஸோ நமக்கு வந்து R3ங்கிறது வந்து 211 212ங்கிற மாரி வேல்யூ குடுத்திருந்தோம். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்ட்டா அந்தந்த வேல்யூஸ்ல கரெக்ட்டா ரியாக்ட் பண்ணி கரெக்ட்டா மார்க்கெட் வந்து அந்தந்த வேல்யூஸ்க்கு தகுந்த மாரி அவங்க செயல்பட்டாங்க. சரிங்களா? ஸோ நீங்க அத வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது கூட பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியுங்க. அந்த வேல்யூஸ்லாம் எப்படி வந்து மார்க்கெட்ல அந்தந்த இடத்துல நம்ம சார்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி எடுக்குறாங்க. வேற எங்கேயுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கல. ஒன்லி நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ அது கண்டிப்பா மார்க்கெட்ல எல்லா நாளுமே கரெக்ட்டா ஒர்க் ஆயிட்டு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ க்ளோஸ் வந்து நமக்கு 24,078ல க்ளோஸ் குடுத்துருக்காங்க. அப்ப அந்த க்ளோஸ் வச்சு நம்ம பார்க்குறப்போ நாளைக்கு மார்க்கெட்ல எப்படி ஃபர்ஸ்ட் டெய்லி பேஸ் எப்படி இருக்கலாங்கிற மாதிரி நம்ம பார்த்துருவோங்க. சரிங்களா? இந்த மாதிரி பார்க்குறப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மார்க்கெட் இங்கேருந்து ஓப்பன் பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கனாக்கி கொஞ்சம் மேலே போறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. மேலே போயிட்டு தான் மார்க்கெட் ஃபர்தர் மார்க்கெட் கீழ வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? ஒருவேளை மார்க்கெட் மேலே ஓப்பன் பண்ணா மேலேருந்து கீழ வரதுக்கான ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? இன்கேஸ் மார்க்கெட் கீழ ஓப்பன் பண்ணா மார்க்கெட் டைரக்ட்டா கீழ போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஹைக்கு மேல ஓப்பன் பண்ணா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? இது ஒரு ஃப்ரீ அனலைஸ்ங்க. அந்த கேண்டில் வச்சு நம்ம பண்றது ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ அனலைஸ். மார்க்கெட்ல நம்ம இந்த மாதிரி செட்டப்லாம் நாளைக்கு நடக்கலாங்கிறதுக்கான ஒரு ஃப்ரீ அனலைஸ். சரிங்களா? ஓகேங்க. அப்போ அந்த வகையில இப்ப நமக்கு கேண்டில் வந்து உங்களுக்கு நம்ம டெய்லி நம்ம தினம் ஒரு பார்வை பார்த்துருந்தா கண்டிப்பா உங்களுக்கு புரியுங்க. மார்க்கெட் ஒரு ட்ரெண்டா தான் இருந்தாங்க. அந்த ட்ரெண்ட்ல வந்து ஹையர் ஹை வச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து லோவ வந்து எடுக்க ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் அப்படி உள்ள நிற்கிறாங்க. சரிங்களா? அப்ப ட்ரெண்ட் வந்து நோ சேஞ்சஸ். டேல வந்து ஹையர் டைம்லயும் இப்படி இருக்காங்க. ஆனா வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல வந்து ட்ரெண்ட் வந்து டவுன்ல இருக்காங்க. சரிங்களா? 5 மினிட்ஸ்ல வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து டவுன்ல இருக்காங்க. ஓகேங்களா? நான் அத காமிக்கிறேங்க. ஓகேங்களா. இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டா இதுல வந்து அனலைஸ் வந்து நம்ம டெய்லி தினமும் தினமும் இத பார்த்துட்டு வரதுனால, இந்த கேண்டில் வந்து இன்சைட் கேண்டில்குள்ள இருக்கிறனால இத பிரேக் பண்ணா நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு சிங்கத்த ஒரு சிறையில ஒரு இதுல கூண்டுல அடைச்சு போட்டா தொறந்து விட்டோம்னா வேகமா போகும் பார்த்தீங்களா? அதே மாரி எந்த பக்கத்துல எந்த கைய கட் பண்ணுதோ, ஹைய கட் பண்ணா மேலயும், லோவ கட் பண்ணா கீழயும். ஸோ இந்த மாரி ப்ராபபிலிட்டி இருக்குங்க. நாளைக்கு வந்து நமக்கு வந்து என்னன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பிரிங்க. ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பிரி இருக்கிறனால கொஞ்சம் நீங்க வந்து நாளைக்கு இந்த இது வந்து நமக்கு ஒருவேளை யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லோ பிரீமியத்துல நம்ம வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியுங்க. எந்த டைரக்ஷன்ல போனாலும் அந்த டைரக்ஷன் கூட நீங்க சேர்ந்து போனா, கண்டிப்பா லோ பிரீமியம் எடுத்து நீங்க வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. அப்புறமா நான் வந்து அப்படியே 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போயிருவோங்க. ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டா மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளயே இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நமக்கு வந்து பாருங்க, நம்ம நேத்தைக்கு நம்ம வந்து இத சொல்லியிருந்தோம். இந்த இந்த இடத்த வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி இங்க வரப்பலாம் பை பண்ணி புதுசு புதுசா கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதே மாரி இங்க வரப்போ இப்போ என்ன பண்றாங்க மார்க்கெட்டு, இந்த மாரி ஒரு பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. அப்படியே இந்த பாருங்க இங்க வரப்போலாம் பாருங்க, இந்த இடத்த வந்து எப்படி சைட்வைஸ் ஆக்கியிருக்காங்க இந்த ஒரு கேண்டிலுக்குள்ள. ஆனா இங்க போறப்பலாம் மார்க்கெட் வந்து இந்த இடத்த வரப்பலாம் நமக்கு புதுசு புதுசா ஒரு கை வச்சிருக்காங்க. அந்த மாரி ஒரு சினாரியோ இதுல இருக்குங்க. அந்த சினாரியோ ஸ்டில் வந்து நமக்கு அப்ளிகபிள் தான். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கூட நமக்கு வந்து பையர் கண்ட்ரோல் இருக்குங்க. சரிங்களா? அந்த பையர் கண்ட்ரோல்ங்கிறது இந்த 24,000 கீழ 950 வரைக்கும் பையர் கண்ட்ரோல் இருக்குங்க. சரிங்களா? அங்க இருந்து கூட மார்க்கெட்டால பவுன்ஸ் பண்ண போக முடியுங்க. எப்பவும் இருக்க மார்க்கெட் இந்த நம்ம ஒரு பெரிய ரெட் கேண்டில் பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு டே கேண்டில். அந்த ஹைக்கு மேல எந்த பக்கம் உடைக்கிறாங்களோ, அந்த பக்கம் கண்டிப்பா ஒரு ராலி கண்டிப்பா குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ மேபி 5 டேஸ் ஆச்சுங்க. இந்த வீக்கெண்ட்ல இருக்கலாம்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இல்லன்னா நாம நெக்ஸ்ட் வீக் கூட அதுக்கு போகலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? வேற எதுக்காகவும் கூட மார்க்கெட் வெயிட் பண்றாங்க கூட நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணுங்க. ஸோ நான் கவனிச்சு பார்க்குறப்போ மார்க்கெட் கேண்டில வச்சு கவனிக்கிறப்போ என்ன நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியுங்கிறது நம்ம கண்டிப்பா கவனமா பார்க்கணுங்க. இங்க இருந்து பாருங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டா பை பண்ணி இந்த இவ்வளவு தூரம் போயிருக்காங்க. திரும்ப இங்க இருந்து நல்லா எவ்வளோக்குள்ள இந்த இந்த இடம்லாம் நமக்கு எவ்வளோ
இன்ட்ரெஸ்டா பை நடந்திருக்கோ அங்க போனதுக்கு அப்புறமா மறுபடியும் கேப் டவுன் ஆர்டர்னா மறுபடியும் இன்ட்ரெஸ்டா பை நடந்திருக்குங்க. அப்போ இங்க எல்லாமே இன்பேலன்ஸ் நடக்குதுங்க. இந்த இன்பேலன்ஸா மார்க்கெட் திரும்ப என்ன பண்ணாங்க, அப்படி அதே மாதிரி வேகத்துல இன்பேலன்ஸா கீழே செல் ஆஃப் ஆயிருக்குங்க. சரிங்களா? அப்போ மார்க்கெட்ல திரும்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு டுடே வந்து ஃபர்ஸ்ட் கண்டில நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பை மூமெண்ட்ல மேல கொண்டு போனாங்க. அப்படி எப்படி போனாங்களோ அதே வேகத்துல அப்படியே கீழே வந்து முடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஈக்குவலா வந்து நிக்கிறாங்க. எல்லா டேலையும் லாஸ்ட்ல எண்ட் ஆஃப் டேல இப்போ லாஸ்ட் ஒரு 5 ட்ரேடிங் டேஸா மார்க்கெட் 24,050ங்கிற ஒரு ரேஞ்சிலே மார்க்கெட் இருக்காங்க. 24,050ங்கிற ஒரு ரேஞ்ச் விட்டு மார்க்கெட் எங்கேயுமே போகலங்க நிப்டி. ஸோ அந்த இடத்துக்குள்ளே மார்க்கெட் வந்து அப்படியே ஒரு ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரி பாருங்க. கரெக்டா அந்த மீட்டிங் பாயிண்ட்ல மார்க்கெட் இருக்கிறாங்க ஸ்டில். டெய்லி அதை தொட்டு தொட்டு தான் ட்ரேட் பண்றாங்க. தொடாம ட்ரேட் பண்ணலங்க. என்ன பண்றாங்கிறத நம்ம நாளைக்கு கவனமா பார்க்கணும். அந்த வகையில் நம்ம வந்து இப்போ நடந்திருக்க விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம். 5 மினிட்ஸ் அப்படி போய் பார்த்துருவோம் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி. ஒரு நிமிஷம். ஸோ 5 மினிட்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. மார்க்கெட் வந்து எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேல ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண மார்க்கெட் அந்த எஸ்டர்டே ஹைக்கு மேல எடுத்துட்டு இந்த கேப்பை ஃபுல் பண்ணியிருக்காங்க பாருங்க. கேப்பை ஃபுல் பண்ணியிருக்காங்க. அப்போ மார்க்கெட் இங்க பாருங்க எந்த லோவை எடுக்கல. அப்போ மார்க்கெட் இங்க இருந்து போச்சுன்னா நமக்கு வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அடுத்து கண்டிப்பா இந்த ஹைக்கு போகணும் அப்படிதானே. ஆனா அந்த ஹைக்கு போக முடியாம மார்க்கெட் இந்த கேப்பை மட்டும் ஃபுல் பண்ணிட்டு இங்க பாருங்க 3 வாட்டி ட்ரே பண்ணாங்க. ட்ரே பண்ணி போக முடியாம இந்த இடத்துல ஃபாலோ ஆயிருக்காங்க. இது கரெக்டா நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் உடைய R3ங்க. ஸோ அப்போ R3ங்கிற ஒரு இடத்துல மார்க்கெட் பிரேக் பண்ண முடியாம போனா மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, நியூட்ரல் சோனுக்கு வரலாம், இல்லைன்னா நமக்கு S1க்கு வரலாம். அந்த மாதிரி கண்டிஷன் தான் வருவாங்க. அப்போ இங்க இருந்து மார்க்கெட் இப்படி ஃபாலோ ஆன மார்க்கெட் என்ன பண்ணலாம், நம்ம டே லோ இருக்கு பாத்தீங்களா, டே லோங்கிறது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டுங்க. அதுக்கு கீழே நமக்கு வந்து ஒரு முக்கியமான லோ இருக்குங்க. சரிங்களா? அது ஒரு சப்போர்ட். மார்க்கெட் அப்ப டே லோ கூட மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் பண்ணி இந்த லோவையும் நமக்கு வந்து புதுசா ஒரு லோவே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எஸ்டர்டே லோ கீழே நம்ம ஒரு லோ வந்துட்டோம். மேல போறப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேல போறப்போ நமக்கு இங்க இருந்த ஒரு கேப்பை தான் ஃபுல் பண்ணிருக்கோம். அந்த கேப்பை ஃபுல் பண்ணிருக்கோங்க. கீழே வரப்போ இந்த லோவை எடுத்து கீழே வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்றாங்க, ஒரு பேட்டர்ன் சைடு வேஸ்ல லிக்விடிட்டி கிராப் பண்றாங்க. அப்போ மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க போறப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு மேல போகக்கூடாது. கீழே வரப்போ மார்க்கெட் இதை பிரேக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ அப் டு மார்க்கெட் இங்க இருந்து கூட மார்க்கெட் கீழே வந்து இங்க இது வரைக்கும் கூட போயிட்டு கூட மார்க்கெட் புதுசா ஒரு லோ வைக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி உண்டுங்க. அப்போ மார்க்கெட்ல 24,200ங்கிற சோன்ல கூட மார்க்கெட் அகைன் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குங்க. ஏன்னா மார்க்கெட்ல இந்த சைட்ல வந்து செல் ஆஃப் நடந்திருக்கு. மறுபடியும் இங்க வந்து செல் ஆஃப் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணத்துக்காகனா புதுசா அவங்க ஒரு லோ வச்சிருக்காங்க. இந்த லோ வந்து லிக்விடிட்டி கன் பண்ணியிருக்காங்க. ஸோ லிக்விடிட்டி கன் பண்ணியிருக்கனால இங்க வந்து ஹையை கட் பண்ணிச்சுன்னா நமக்கு ப்ராபிலிட்டி வரக்கு வாய்ப்பு இல்லைங்க. மார்க்கெட் இந்த சோன்லேயே மார்க்கெட் திரும்பி கீழே போச்சுன்னா நமக்கு கண்டிப்பா இன்னொரு லோக்கான ப்ராபிலிட்டி பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு நடக்கிறதுக்கான ஒரு சென்டிமெண்ட் வந்து மார்க்கெட்ல சார்ட்டை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துருக்குங்க. அந்த வகையில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம பாசிட்டிவ் ஓப்பன், நெகட்டிவ் ஓப்பன், நம்ம இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும் பார்த்தீங்களா, அதை பார்த்துருவோமா? ஸோ அதை பார்த்துட்டா நமக்கு வந்து எல்லாம் கிளியரா தெரிஞ்சிருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்றோம்னாக்கி சார்ட் அனலைஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரீமியம் அனலைஸும் நம்ம கொடுக்குறோம். சரிங்களாங்க? ஸோ அந்த வகையில் நமக்கு நிப்டிக்கு நாளைக்கு நமக்கு பாசிட்டிவ் ஓப்பன் எப்படி இருக்குனாக்கி 24,102ங்கிறது நமக்கு பாசிட்டிவ் ஓப்பனுங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் ஓப்பன் டே கிடைச்சிச்சுன்னா மார்க்கெட் வந்து திரும்பவும் அந்த 24,160ங்கிற ஒரு ரேஞ்சை வந்து மார்க்கெட் டெஸ்ட் பண்ணதுக்கு போவாங்க. ஸோ அதுக்கு மேல பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப் ஆன ஒரு அப்சைட்ல ஒரு ராலி பாசிபிள் இருக்குங்க. அப்போ 24,232ங்கிறது நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க R2. சரிங்களா? அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்ல மூவ்மெண்டம் அப்சைட்ல போயிருங்க. ஒரு ராலி மூவ்மெண்டமா போயிருங்க. மார்க்கெட் அதுக்கப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,292ங்க. ஸோ மார்க்கெட்ல 232க்கு மேல மார்க்கெட் டிராவல் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட்ல அப்சைடுக்கான ஒரு 200 பாயிண்ட் கூட போகலாம். பட் அந்த நாளைக்கே போகணுமாங்கிறது கேட்டா அப்படி இல்லைங்க. மார்க்கெட்ல ரெண்டுமே நடக்கும். நம்ம ரெண்டு விதமாவும் நம்ம பேசணும். மார்க்கெட்ல மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேசணும். கண்டிப்பா வந்து மார்க்கெட்ல என்ன டைரக்ஷன்ல இருக்காங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இந்தந்த வேல்யூஸ்க்கு மேல மார்க்கெட் போனா அந்தந்த வேல்யூஸ் தாண்டி கண்டிப்பா போகணுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த வேல்யூஸ் கீழே மார்க்கெட் வரணுங்க. ஸோ நெகட்டிவ் ஓப்பன்ங்கிறது 24,052ங்க. அந்த வேல்யூஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா 24,000ங்கிற ரவுண்ட் வேல்யூ மார்க்கெட் S1 இருக்குங்க. அதை கண்டிப்பா மார்க்கெட் டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குங்க. அதை 24,002 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து 23,958 டெஸ்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 23,958 கீழே மார்க்கெட் டிராவல் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் வந்து 23,898ங்கிற ஒரு வேல்யூக்கு மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த வேல்யூஸ் எல்லாம் மார்க்கெட்ல முக்கியமான வேல்யூஸா நாளைக்கு இருக்குங்க. ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் போச்சுன்னா ஃபால் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? ஸோ நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பீரி இருக்கனால இந்த வேல்யூஸை நீங்க வந்து இங்க எப்படி அப்ளை பண்றீங்களோ அதே மாதிரி தான் அங்க ஒர்க் ஆகும். சென்செக்ஸ் சார்ட்டுக்கும் இந்த சார்ட்டுக்கும் எந்த வித்தியாசமே இல்லைங்க. இங்க என்ன மூவ் பண்றாங்களோ அந்த மூவ் அப்படியே அங்க கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிளியரா நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் நமக்கு பிரீமியம் பார்த்துட்டா பிரீமியம் சார்ட்ல வந்து ஆப்ஷன்ஸ்ல நமக்கு வந்து நாளைக்கு வந்து 142 ரூபாங்கிறது யாரை வந்து பிடிச்சி வின் பண்றாங்களோ, கால்காரவங்க 142 ரூபாய் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகிறப்போ கால் புட் 2 சார்ட்டையும் எடுத்து வச்சுடுங்க. எந்த ஸ்ட்ரைக்ல வந்து நிப்டி இண்டெக்ஸ் வந்து ஓப்பன் பண்றாங்களோ அந்த ஸ்ட்ரைக்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னாக்கி காலும் புட்டும் 142 ரூபா ஃபர்ஸ்ட் யாரு ட்ரேட் ஆகி அதுக்கு மேல ஸ்டேபிள் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி பாருங்க. அந்த 142 ரூபாய்க்கு மேல ஸ்டேபிள் கால்காரவனா மார்க்கெட் மேல, புட்காரவனா மார்க்கெட் கீழங்க. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு தான் இந்த டைரக்ஷனை காட்டி கொடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே இந்த பிரீமியம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க.
அதுக்கு மேல இருக்க பிரீமியத்துக்கு மேல இருக்கிறது 170 நமக்கு வந்து R1ம் 198 ரெசிஸ்டன்ஸ் 2வும் 236 நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் 3வும் இருக்குங்க. சப்போர்ட் 1ங்கிறது 114ங்க. ஸோ சப்போர்ட் 2ங்கிறது ரூ. 86, சப்போர்ட் 3ங்கிறது உங்களுக்கு ரூ. 58 சரிங்களாங்க. இந்த வேல்யூவெல்லாம் நீங்க கண்டிப்பா சார்ட்ல அப்ளை பண்ணி வச்சுக்கிடுங்க. அந்தந்த இடத்துல வந்தா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல கண்டிப்பா நீங்க என்ட்ரி எடுக்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து ரெகுலரா என்ன பண்ணிட்டு வரோம்னா, தினம் ஒரு பார்வையில சார்ட் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து சிம்பிளா வந்து ஒரு சின்ன மார்க்கெட்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிற மாதிரி பார்த்துட்டு வரோங்க. அந்த வகையில நம்ம வந்து இப்போ மேக்ஸிமம் என்ன பண்றோம்னாக்கி பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் கொடுக்கறனால நீங்க சார்ட்ல அதை வரைஞ்சு வச்சா இதை ஏரியா பிரேக் பண்ணி போச்சுன்னா மார்க்கெட்ல அப்சைட் மூவ்மெண்டம் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் கிடைக்குங்க. சரிங்களா? அதை நீங்க வரைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் அதை வந்து ஈஸியா படிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிங்க.